சொல்லு. சத்தியமா போக முடியாது மச்சான். இங்க பார் நைட்டுக்குள்ள பரோட்டா வேணுமா? போனோடனே டயட்டா சாப்பிடுறோம். போயிட்டு வீட்டில் தூங்குவோம். காலைல எழுந்திக்கிறோம். பல்லே விளக்க மாட்டாங்க guys. இவன் அப்படி வச்சுட்டு இவன் எதுக்கு டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கானா அங்க ஒரு இதை கேளுங்க. நீங்க போற ஃபங்க்ஷன் என்ன சொல்லு மச்சான். அடிக்கிறாங்க. நீங்க போற ஃபங்க்ஷன் என்னன்னா சத்தமா கொலை. ஏய் பண்ணாதடா லூசு. சொல்லு. போற ஃபங்க்ஷன் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு சரி ஓகே 9th இருக்கும் 10th பொண்ணுக்கு அது கண்டி போறான். அந்த பொண்ணு என்னைய பாக்கணுமா அதனால போறானா. கழுத வயசாகுது. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுங்க. அந்த ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு போறதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு பொண்ணுங்க வருவாங்களாம். அதுக்கு இவர் இப்ப வந்து தோர டிப் டாப்பா கிளம்பி வர்றாரு. இப்ப அதுவும் பைக் ரைடு போறோம். இங்க இருந்து 300 கிலோமீட்டர் கும்பகோணம் போயிட்டு அப்படியே போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர போறோம். போதும் ஸ்கேன். குண்டனை நம்பி வண்டியிலே ஏறக்கூடாதுங்க. ஸ்பீட் பிரேக்கர்ல 60ல விட்டான். ஒரே ஷாட்ல பறந்துட்டேங்க. பின்னாடி அவன் மாட்டிட்டுங்க. நான் போய் பறந்துட்டேன். செம்ம டென்ஷன் ஆகுது. அதான் ஃபுல் இருட்டு, கும் இருட்டு. ஏய் கை வச்சு சும்மாட்டா. ஆமா ஓட்ட சொன்னா வண்டி ஓட்ட. ஐயோ நர்ஸ்டி குடிச்சதுக்கு நான் எப்படி உயிரோட ஊருக்கு போறேன். வேற பாட்டு பாடினே வரான். நான் மச்சான் காலைல என்ஸ்ட பகவா சம தூக்கமா ஒருத்தர் எந்திக்க மாட்டிருக்காங்க. நானே எந்திச்சிட்டேன். அவன் வீட்டுக்கு வந்து அவனே எந்திக்க மாட்டான். செம தூக்குங்க. செம என்ன பண்றானா பின்னாடி உக்காந்துட்டு வந்துட்டு இருங்க நான் சொல்றேன். பின்னாடி உக்காந்துட்டு வந்துட்டு தூங்கிட்டு முதுகெல்லாம் உடச்சிட்டான். அப்போ நான் தானே நிம்மதியா தூங்கணும். தூங்காம மேட்ச்லாம் பார்த்துருக்கான். பார்த்துட்டு என்கிட்டே வந்து ஸ்கோர் சொல்றான். இங்கிலாந்து 6 பிரான்ஸ் 4. நான் நல்லா தூங்கி அவனை பத்திரமா கூட்டு போனாதான் உண்டு. எங்க பாட்டி வீடு செம பழைய வீடு. சரி அதை பார்த்துட்டு அவன் பாட்டி வீடு ஞாபகம் வந்துருச்சுன்னா அவனை வச்சிருக்கிறது தான் பெரிய தப்பு. இப்போ இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டா எங்க தாத்தா வீடு. அங்க போய் அவரை பார்த்துட்டு அப்படியே இன்னொன்னு ஒரு ஊருக்கு போனோம். கூலிய சொன்னா கூலிய மாட்டுறாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்க வந்து என்ன பண்றது. செவா கீழே போடலாம். எங்க பாட்டி இட்லி பண்ணி வச்சிருக்காங்க. இட்லியும் சட்னியும் அப்படியே போயிட்டு. பாட்டி ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. இவன் தான் போக முடியும் பேசுவான். காரு இவங்க அப்பா எங்க அப்பாவே குறை சொல்லிட்டாங்க. இவனை வச்சுக்கிட்டு சரிங்க சாப்பிட்டுட்டு அடிக்கிறோம். அவன் வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம். பாருங்க வண்டி ரெடி பண்ணிருக்கோம். ஹலோ சைக்கிள் ஆஃபீஸ்க்கு வாங்க. இப்போ நான் வந்துட்டு எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஏடிஎம் போயிட்டு இருக்கோம். பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஏடிஎம் போயிட்டு அங்கேருந்து எங்கேயோ போகிறோம். போயினே இருக்கிறோம், வந்துனே இருக்கிறோம், சுற்றினே இருக்கிறோம். ஓகேவா? ரயில்வே கேட் இருக்கு. பையன் ரோட் கிராஸ் பண்ணிருக்கான். அவனை கிராஸ் பண்ணி விடணுமா இல்லை அவனை கிராஸ் பண்ணிப்பான். பாருங்க டிராஃபிக்காக இருக்கு. ஓ மை காட், வாட் இஸ் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? நத்திங். ஸோ நத்திங் வி கேன் டு இட். அப்படியே vlogல போடுவேன்டா. எடிட் பண்ணிடுவேன். ஆன் பண்ணவே இல்லை வீடியோ. பைக் இருக்கோம். அதான் பைக்கில் ரைட் வச்சுருக்கோம். கும்பகோணம் வந்து ரோஸ் மில்க் குடிக்கிறோம். கும்பகோணம் காப்பி குடிக்கிறோம். காப்பியா? ரோஸ் மில்கா? மச்சான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஊராச்சு. ஏதாவது சொல்ல விரும்புங்க. மச்சான் அபிஷேக் ஊர். கோயில் வந்துட்டோம். இதுதாங்க கும்பகோணத்துலேயே பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கு. அதனால தான் நாங்கள் சரி போர் அடிக்குது, கோயில் வந்துட்டு ஒரு நிம்மதியான பீஸ் ஏதாவது தேடி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அங்கே தான் போய் தூங்க போகிறோங்க. சில ஹைலைட் என்னன்னா எனக்கு கோயிலே வர பிடிக்காது. இவன் தான் பீஸா இருக்கும்னு சொல்லி அதாவது கண்டுபிடினா அதை கண்டுபிடிச்சி இப்போ அந்த கோயிலுக்கு வந்திருக்கும். இந்த கோயிலை பார்த்தா அந்த வீரம் படத்துல தமனா இன்ட்ரோ சீன் மாதிரில இல்லைன்றாங்க.
பார்க்க கோயில் அப்படிதான் இருக்கு. அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து இது பண்ண வேற கோயிலே யாரும் சொல்லுவாங்க எதையும் நம்பாதீங்க. ஏன் நான் கேட்குறேன், எனக்கு தெரியாதுதான். கோயில் படத்துலலாம் பார்த்துருப்போம், நேரில் பார்த்துருப்பாங்க. ஆமா, நான் எனக்கு கோயில் வரப்போ நம்பிக்கை இல்லைங்க. தெரியாது. எனக்கு நம்பிக்கை இல்லை. யூடியூப்ல ஷார்ட்ஸ் இருந்துச்சு, அதான் போட்டு பார்த்து வந்தேன், அவ்வளோதான். எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இருப்பாங்க. இந்த குண்டனோட மூஞ்ச 1000 வருஷம் பழைய சிலையில கண்டுபிடிச்சிருக்கேன். பார்க்குறீங்களா? டடன் டடன். இதான் மச்சான். நீ என்ன எங்க? இது அபிஷேகா. அப்போ இது யார்? தமிழா? எங்கே வந்தாலும் தூங்கிடுறாங்க. கோயிலில் பாருங்கள், திமிங்கலம் தூங்குது. எப்படி தூங்குது பாருங்க. போகிறானா காய்ஸ்? என்னமோ பண்ண போகிறானா? அதாவது இப்படி ஏறி இங்கே வந்து நிற்க போகிறாராம். அதுவும் கோயிலுக்குள்ளே என்னமோ சேட்டை பண்ணுறாரு. பார்ப்போம் என்ன சேட்டைன்னு. விழுந்து வாரினா சந்தோஷம். யாரோ பார்க்குறாங்க. நீ என்னமோ பண்ண போகிறான், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. சீரியஸாக தெரிஞ்சிச்சு. மரம் உடஞ்சி உடைய போகுது, அது மட்டும் எனக்கு தெரியும். இவன் வெயிட்டுக்கு மரம் உடைய போகுது. டாமாலன் மாதிரி இருக்காரு அவரு. ரொம்ப பண்றான்ல, கடுப்பா. ஆம்பளை இருந்தா அங்கேருந்து குதிரான். அங்கேருந்து குதிச்சினா 1000 ரூபா தரல. அங்க போக வேண்டியதானே? அங்க போறேன்னாரு தவிர போவே இல்லை. பயமா இருக்கு அவருக்கு. மரத்துல ஏறக்கூடாதுன்னு பாக்குறா. இவ்வளவு நேரம் இதுல ஏறிருக்காருன்னே தெரியல. இவன் அப்படியே நம்ம விட்டு போயிடுவாங்க. வாங்க, நம்ம அப்படியே பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டு போயிடுவோம். எப்படி இறக்கணும்னு தெரியாது. நம்ம பேக் எடுத்து டாட்டா காட்டிட்டு சரி ஜம்பு போடுறாங்க. ஜம்ப் பண்ணு. தேவா ஜம்ப் பண்ண போறாரு. சீக்கிரம் சீக்கிரம் ஜம்ப் ஜம்ப் மச்சா. கை வலிக்குறா, சீக்கிரம் டேய். இங்க பாருங்க, ஜம்பிங் ஸ்டைல். ஜம்ப் பண்றா, ஏன்டா இறங்குற? வாழ்க்கையில லவ் மட்டும் ப்ரொசீஜரா பண்ண மாட்டேன். அது தூக்கி காட்டுங்க ஆப்ஸ. டேய் இறங்குடா. அட பைத்தியக்காரங்க, சீரியஸா லூசுப்பாய. காய்ஸ், இந்த இடம் நல்லா தான் இருக்கு. இதோட வந்துட்டு என்ன மச்சாது, எங்கே கொண்டு சொல்ல போறோம்? அது சூப்பராக இருக்குமா. அங்கே வந்துட்டு ஒரு இந்த மர சைஸ்க்கு ஒரு பெரிய நந்தி இருக்குமா அப்படின்னு சொன்னா மச்சான். நந்தினா என்னன்னு கேட்டா என்ன மச்சான்? நந்தினா ஆடுன்னு நினைக்கிறேன். நந்தினா ஆடாம் கைஸ். கோயில்லாம் போனதில்லை, எனக்கு எப்படி தெரியும்? நந்தினா ஆடா? ஆடுதான் நான் நினைக்கிறேன். நந்தி ஆடா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நந்தி ஆடுன்னு. நந்தி ஆடா? நந்தி ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது வேற என்ன அனிமல்னு கமெண்ட் பண்ணுங்க. மாடுன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல சாரி, மாடு. கரெக்ட். இங்கெல்லாம் இருக்கு பாருங்க கைஸ். இதெல்லாம் எப்படி கேமரா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு பாருங்க. உண்மைதான் தெரியும். பார்த்த ஆடு மாதிரி தான் இருக்கு. நந்தி ஆடு மாடு தான் கண்டுபிடிச்சிட்டேன். மாடு 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 இவன் தான் கைஸ். மாடு கன்ஃபார்ம் மாடு.